இந்த 6 விலங்குகளிடமிருந்து ஒரு மனிதன் வாழ்க்கை பாடங்களை நிச்சயம் கத்துக்கணும்னு மகா ஞானியான சாணக்கியர் சொல்றாரு. முதல் விலங்கு சிங்கம். மிருகங்களின் தலைவனான சிங்கத்துக்கு ஒரு நல்ல ஒழுக்க குணம் இருக்கு. அது என்னன்னா, தான் செய்யற எல்லா விஷயங்களையும் முழு மனதை செயல்படுத்தி செய்யக்கூடிய ஒரு குணம் அதுகிட்ட எப்பயுமே இருக்கு. எதை செஞ்சாலும் முழு சக்தியோடையும் முழு ஆற்றலோடையும் சிங்கம் அந்த விஷயத்த செய்யும். அது போல நம்மளும் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் முழுமையான அர்ப்பணிப்புணர்வோடையும் முழுமையான சிரத்தையோடையும் ஒருமுகப்படுத்தப்பட்ட சிந்தனையோடையும் கவனத்தோடையும் ஒரு காரியத்தை செய்யணும்னு சாணக்கியர் சொல்றாரு. அது ரெண்டாவதாக கொக்கு கிட்ட இருந்து மனுஷன் கத்துக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாடம் என்னன்னா சுய கட்டுப்பாடு. ஓடுமீன் ஓட உருமீன் வருவரை காத்திருக்குமான் கொக்குன்னு சொல்றாங்க இல்லையா பழமொழி. அந்த அடிப்படையில கொக்கு தனக்கு தேவையான விஷயம் கிடைக்கிற வரைக்கும் சுய கட்டுப்பாடோட வேற எந்த மீன்களையுமே சாப்பிடாம காத்துக்கிட்டு நின்றுருக்கும். தனக்கு தேவையான விஷயத்துக்காக வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை கொக்கிட்ட எப்பயுமே இருக்கு. நேரத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளக்கூடியது கொக்குக்கு தூர பார்வை ரொம்ப அதிகம். அதனால எந்த ஒரு இரையும் வர்றதுக்கு முன்னாடியே தூரத்திலேயே அதை கணிச்சு அதற்காக காத்திருந்து அதை கரெக்டா பிடிக்கும். இது போன்ற நல்ல குணங்களை கொக்கிட்ட இருந்து மனுஷன் கத்துக்கணும்னு சாணக்கியர் சொல்றாரு. அடுத்ததாக சேவல். காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து தன்னுடைய பணிகளை ஆரம்பிச்சிருது சேவல். தான் எதிரிகளை சண்டை போட்டு விரட்டுறதுக்கு எப்பயுமே தயாரா இருக்கும். அது மாதிரிதான் ஒரு மனுஷன் எப்பயுமே தனக்கு வர்ற பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் தன்னுடைய எதிரிகளை விரட்டுவதற்கும் எப்போதும் தயார் நிலையில இருக்கணும்னு சொல்றாரு சாணக்கியர். நாலாவதாக நாய். தனக்கு கிடைக்கிற விஷயத்துல எப்பயுமே திருப்தி அடைஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை நாய்க்கு இருக்குன்னு சொல்றாரு. கடுமையான பசியில நாய்க்கு வயிற்றுல வலியே ஏற்பட்டாலும் கூட அது யார்கிட்டயுமே போய் நிக்காது. அமைதியா இருந்து தன்னுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கும். நாய் எப்பயுமே வீரமும் விசுவாசமும் நிறைஞ்சது. தன்னுடைய முதலாளிக்கு தன்னால் முடிஞ்ச விசுவாசத்தை எப்பயுமே காட்டிக்கிட்டே இருக்கும். தூக்கத்துல கூட எப்பயுமே எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு விலங்குன்னா அது நாய் தான். இது போன்ற தலை சிறந்த குணங்களை நாயிடமிருந்து ஒரு மனுஷன் எப்பயுமே கத்துக்கணும்னு சொல்றாரு சாணக்கியர். ஐந்தாவதா காகம். தனக்கான தேவையான உணவை வேற யாரையும் நம்பாம தானே அவ்வப்போது சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை காகத்திடம் மட்டுமே உள்ளது. மிகுந்த எச்சரிக்கை உணர்வோட எப்பயுமே இருக்கும். ரொம்ப அறிவானது காகம். ஒரு விஷயத்த நினைவுல வச்சுக்கக்கூடிய தன்மை காகத்துக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். தனக்கு கிடைக்கிற உணவை தன்னுடைய கூட்டத்தோட பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரு நல்ல பண்பு காகத்திடம் இருக்கு. இது போன்ற நல்ல குணங்களை காகத்திலிருந்து மனிதன் கற்றுக்கொள்ளணும்னு சொல்றாரு சாணக்கியர். ஆறாவதாக கழுதை. தன் கால்கள் சோர்வுற்று இருந்தாலும் கூட வேகமாகவும் வலிமையாகவும் தன்னுடைய வேலைகளை செய்யும். சுட்டரிக்கும் வெயில கூட பொருள்படுத்தாம உழைக்கும். ரொம்ப ஆசையோட தன்னுடைய சக்தி முழுவதையும் செலவழிச்சு அதனுடைய எஜமானுக்காக உதவக்கூடிய ஒரு தன்மை, தனக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மை அந்த கழுதையிடம் எப்பயுமே இருக்கு. என்ன நடந்தாலும் கழுதை எப்பயுமே அமைதியாகவும் தனக்கு கிடைச்ச விஷயங்கள்ல திருப்தியாகவும் இருக்கும்.